கொஞ்சம் பேர் தான் மனுஷனாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் அறிவாளிகளாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் தமிழனாக பிறக்கிறாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காரு. அதனால தான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம். நிச்சயமாக இது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக மட்டும் இருக்கும். அது ஏன் பிரம்மாண்டமான விழா அமையுதுன்னா, எல்லாருடைய மனசு நல்ல மனசாக இருக்கும். அதே மாதிரி அந்த விழா எடுக்கிற நாயகன் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரும் சுத்தமான மனிதன், நல்ல தமிழங்கனால இந்த விழா எந்த தங்குதடை இல்லாமல் ஒரு நல்ல விழா, ஒரு நல்லவருக்கு போய் தான் இந்த விழா சேருது. இது போக இந்த விழா எடுத்து நாங்கள் ஆரம்பித்தோன்னா திடீர்னு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் எல்லாருமே கொஞ்சம் பின்வாங்கினாங்க. இந்த நேரத்தில் இது தேவைதானா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் அப்படின்னா நாங்கள் தான். ஆனால் இதில் விழாக்குழு தலைவராக இருக்கும்போது இதில் நான்கிறது வருது. அதனால் நான் என்ன முடிவு சொன்னா, என்கிட்ட அறிவிச்சிட்டீங்க இந்த விழாவை, நான் தலைமை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் முன் வச்ச கடை நான் பின் வைக்க மாட்டேன். அது என்னுடைய சுபாவம். நான் எதையும் உடனடியாக சொல்ல மாட்டேன். சொன்னால் நிச்சயமாக செய்வேன்.